கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு 5வது நாள் தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். இன்றைய வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரை. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல தயவு செய்து இந்த வசனத்தை வாசியுங்கள். இந்த வசனத்தை வாசிச்சாதான் தியானத்தின் முழுமையை நாம் அனுபவிக்க முடியும். சரிங்களா? ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர், நீர் பேசுகிற தேவனா இருக்கிறதுனால இந்த தியானத்துல உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, அதன்படி காரியங்களை செய்ய கிருபை தாங்க. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். இந்த லூக்கா, டாக்டர் லூக் என்பவர் தியோஃபிலஸ் என்ற ஒரு அரசாங்க தலைவர். அவர் கேட்ட கேள்விக்கு இந்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதுகிறாரு. அதே நேரத்தில் அப்போஸ்தலர்களுடைய அதாவது லூக்கா சுவிசேஷத்தையும் எழுதுகிறார். இந்த பாகத்தை நம்ம வாசித்த பாகத்துல ஒரு அழகான ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னா, ஆதி திருச்சபையில் இருந்த குணாதிசயங்கள், ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்பதை லூக்கா ரொம்ப அருமையா எழுதி வைக்கிறார். சரி, ஒன்றாவது, ஆதி திருச்சபை அப்போஸ்தலருடைய போதனைக்கு ஒப்பு கொடுத்தார்களாம். they were devoted. அதற்கு அந்த போதனைக்கு கீழ்ப்படிந்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் இருந்த நாட்கள்ல, ஆதி திருச்சபை இருந்த நாட்கள்ல பழைய ஏற்பாடு மட்டுமே இருந்தது. புதிய ஏற்பாடு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சோ பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த அனுபவத்தில் புதிய ஏற்பாடை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதே வேளையில பழைய ஏற்பாட்டில் இருந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் பார்வையில பார்த்து புதிய போதனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது கொஞ்சம் புரட்சிகரமா இருக்கலாம். ஏன்னா ரொம்ப மக்கள் யூதர்களா இருந்தார்கள். அவனுடைய சிந்தை பழைய சிந்தையா இருந்து கொண்டே இருந்தது. ஆயினும் இந்த புதிய விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய போதனைக்கு ஒப்பு கொடுத்தவர்களா இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் டிவோட்டட், அதை ஒப்பு கொடுத்தவர்கள் என்றால் ஒரு மகிழ்ச்சியோடு கூட கீழ்ப்படிந்தார்களாம். இது சட்டம், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லாதபடி ஒரு மகிழ்ச்சியின் கீழ்ப்படுதல் அவர்களோடு கூட இருந்தது. அடுத்தது, ஐக்கியத்துக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்களாம். விசுவாசிகளுடைய ஐக்கியம். அப்போஸ்தலருடைய போதனைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் விசுவாசிகள் ஒருவரை அறிந்து கொள்ள, நேசிக்க ஐக்கியத்தில் இருந்தார்களாம். அதுவும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா அந்த ஆதி திருச்சபையில யூதர்கள் மட்டுமல்ல, அந்நியர்கள் கூட வருகின்ற ஒரு பக்குவம் இருந்தது. ஒருவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தாராம். அது ஆதி திருச்சபையின் ஒரு அஸ்திபாரமான ஒரு கேரக்டரா இருந்தது. அடுத்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர்கள் ஐக்கியத்தில் இருந்தார்களாம். அந்த ஐக்கியம் என்று சொல்லுகிற வார்த்தையில் கிரேக்க வார்த்தை கோயினோனியா என்றால் ஒருவர் வித்தியாசமாய் பார்க்காதபடி. எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஒருவருடைய வித்தியாசத்தை பெருசாய் பார்க்காதபடி, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், நாம் யாவரும் சகோதரர்கள் என்ற அந்த உண்மையை எடுத்துக்கொள்ள அவர்கள் ஆரம்பித்தார்கள். மட்டுமல்ல, காரியங்களை செய்தார்களாம். லூக்கா இன்னும் 2 காரியத்தை ரொம்ப அருமையா சொல்றாரு. அவர்கள் அப்பம் பிற்பதிலும் ஜெபத்திலையும் தரித்திருந்தார்களாம். அது இன்னும் கொஞ்சம் கீழே நம்ம வாசிச்சோம்னா, அப்பம் பிற்றது வீட்டுல, ஜெபிப்பது ஆலயத்துல, யூத ஆலயத்துல சென்றார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமா சொல்லிடுறேன். வீடு தங்கள் வீட்டில் தான் கொண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல உடனே ஒரு சர்ச் பில்டிங் ப்ராஜெக்ட் கட்டி ஒரு வீடை கட்டல, ஒரு கட்டடத்தை கட்டல. அவங்க வசித்த வீட்டில தான் திருவிருந்தை கொண்டாடினார்கள். பிரேக்கிங் ஆஃப் பிரெட், கப்பம் பிற்புதல் என்பது திருவிருந்து. அதான் திருவிருந்து, அந்த ஆயத்தம். அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தங்களுடைய வீட்டை இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்கு, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த திருவிருந்தை மிகவும் முக்கியமாக வைத்தார்களாம். ஆதி திருச்சபை ரொம்ப நாள் எடுக்கல, ரொம்ப சீக்கிரமாகவே கிறிஸ்தவ விசுவாசத்தின் மூளைகள் இயேசு கிறிஸ்து, அவர் பாடுபட்டு மரித்தார், உயிர் தெழுந்தார் என்ற உண்மையை ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டு இதுதான் நம்முடைய அஸ்திபாரம். அதே நேரத்தில் ஆராதனையும் ஜபமும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஐயா, அம்மா, உன்னுடைய வீடு அதிசயமான ஒரு இடம், உடைந்து போனவர்கள் ஒரு அடைக்கலம் பெறுகிற ஒரு இடம், புண்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க உள்ள ஒரு இடம். ரொம்ப பேர் பார்க்க கூடாது, கொஞ்சம் தாழ்ந்து கொஞ்சம் மறைந்து இருப்போம் அப்படின்னு சொல்லுகிற மக்களுக்கு ஒரு உறவிடம் மட்டுமல்ல, ஒரு அடைக்கலம் இடமாக வருகின்றது. வீட்டுல எல்லாரும் பேசுகிற காரியத்தில் பங்கு பெறலாம். யாரும் நானா பேசணும் இருக்கேன், எல்லாரும் அந்த ஐக்கியத்துல அந்த சம்பாஷணையில் பேத்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, டேபிள் இருக்கிற ஆகாரத்தை எல்லாரும் பகிர்ந்து கொள்ளலாம். நீ வேண்டாம், நான் வேண்டாம், நான் முன்னுக்கு நீ முன்னுக்கு என்ற ஒரு காரியம் இல்லாதபடி ஐக்கியத்தில் இருந்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வீடு சுவிசேஷ இடமாக, பெத்தேல் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் யாக்கோப்பு கொடுக்கிறான். கர்த்தருடைய இல்லம், the house of God. உன்னுடைய வீடு ஒரு பெத்தேலாக மாறட்டும். உன் வீட்டுக்கு வருகிறவர்கள், உன்னோடு கூட ஐக்கியம் கொள்கிறவர்கள், praise God, உன் பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளணும், உன்னுடைய அன்பை அறிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் இவர்கள் ஜெபம் பண்ணார்களாம். அதாவது ஆதி திருச்சபையில் உள்ள அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் தங்களுடைய யூத சம்பிரதாயத்தை மறக்கல, உடனே தூக்கி போடல. அந்த ஆதி திருச்சபை மக்கள் ஜெபிக்க சென்றார்களாம். காலை 9 மணிக்கு செல்லுவாங்க, மத்தியானம் 3 மணிக்கு செல்லுவாங்க ஆராதனை செய்கின்றதுக்கு. துவக்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்தது. அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கிறிஸ்தவ விசுவாசம் வெளிப்படுத்தின ஒரு விசுவாசம், இன்னொன்னு ஆதி காலமா 1000 வருஷமா இருந்த ஒரு பாரம்பரியம். கொஞ்ச நாளில் அதையும் விட்டுட்டு முழுமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்து, நான் சொன்ன மாதிரி திருவிருந்து ஆதி சபையின் முக்கிய மூளைக்கல்லாம் இருந்தது. வேற எந்த காரியமும் சொல்லல. திருவிருந்து, ஜபம். தேவஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உனக்காக பாடுபட்டு மரித்தார். சடன்லி ஆக்சிடென்ட் பட்ட அவர் சாவல. திட்டமிட்ட ஒரு பாடு, பயங்கரமான ஒரு பாடுபட்டார். யாருக்குங்க? உனக்கும் எனக்கும். அந்த காரியத்தை நம்முடைய மனசுல வைத்துக் கொள்ளும். அது மட்டும் இல்ல தேவஜனமே, திருவிருந்துக்கு நம்ம சபைக்கு போகிற நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயம், அந்த உணர்வு நம்மோடு கூட இருக்கணும். என்ன இது? எவ்வளவு பெரிய அப்பமா இருந்தாலும், எவ்வளவு கொஞ்சம் தண்ணி இருந்தாலும், இது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பிரதிபலிக்குது என்பதை நம்ம அறிந்து கொண்டு, அப்படிப்பட்ட தெய்வ பயத்தோடு கூட, அப்படிப்பட்ட ஆழமான அன்போடு கூட, அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு கூட திருவிருந்தில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அது மட்டுமல்ல, திருவிருந்தில் எந்த போதகர் கொடுத்தாலும் அந்த நீங்க வாங்கிறது இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து. இதை பானம் பெண்ணும் பிழுதலாம், என்னை நினைவு கூறுங்கள் என்ற வார்த்தை நம்மை புடமிடட்டும், நம்மை பிடிக்கட்டும். அடுத்த திருவிருந்துக்கு போகும் பொழுது கூட ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், வித்தியாசமான ஒரு நோக்கத்துல நாம் செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் அப்பம் பிற்பதலில், ஜெபத்தில், எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்தார்கள். உன்னுடையது என்னுடையதுன்னு சொல்லல, நம்முடையது. கம்யூனலிசம், சமுதாயத்துல ஒற்றுமையை வந்துதான். இது ஒரு புரட்சிகரமான ஒரு காரியம். ஏன்னா ரொம்ப சுயநலம் நிறைந்த சமுதாயத்துல நான் இல்லை, இது என்னுடையது இல்லை, நம்முடையதுன்னு சொல்லுகிற ஒரு பக்குவம் புரட்சிகரமான ஒரு காரியம். அதன் நிமித்தம் சமுதாயத்துல ஒரு ஆச்சரியம், ஒரு விசித்திரமான ஒரு நோக்கம். எப்படி இவங்க அப்படி இருக்கிறாங்க? அற்புதம் நடந்தது. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் மக்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, அடுத்த தடவை ஆராதனை செல்லும் பொழுது கூட, அடுத்த தடவை திருவிருந்துக்கு போகும் பொழுது கூட, இந்த ஆதி திருச்சபையின் அதிசயமான அந்த அஸ்திபாரங்களை நம்ம திரும்ப எடுத்து ஒவ்வொரு ஆராதனை நேரம், செல் குரூப்பா இருந்தாலும் சரி, அது ஜெப கூட்டமா இருந்தாலும் சரி, அது ஆராதனை நேரமா இருந்தாலும் சரி, அது ஞாயிற்றுக்கிழமை காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய புதுமையான பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொட்டு ஒரு விசேஷமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, ஐக்கியம், அதிசயமான ஐக்கியம் ஆதி திருச்சபையில் இருந்ததே, அந்த ஐக்கியத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் திருச்சபைக்கும் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வளவு நாளாக திருவிருந்தை குறித்து இல்ல ஐக்கியத்தை குறித்து ஒரு ஆழமில்லாத ஒரு காரியம் நாங்க சிந்திச்சிருக்கலாம். அது கூட ஆலயத்துக்கு செல்வது ஒரு சாதாரண ஒரு காரியம் என்று சொல்லி ஆராதனைக்கு செல்கிறதை நம்ம புறக்கணிச்சிருக்கலாம். உண்மையை நம்ம சிந்திக்காதபடி வைத்திருக்கலாம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர், ஆலயத்துக்கு செல்வது அதிசயமான அனுபவம் என்பதை மறுபடியும் நாங்கள் தெரிந்து கொள்ள கிருபை செய்யும். அதே நேரத்தில் திருவிருந்தில் மூடி இருக்கும் ரகசியங்கள், ஜெபத்திலும் ஆராதலிலும் இருக்கும் வல்லமைகளை நாங்கள் அறிந்து கொண்டு ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு விசுவாசிகளாய் இந்த லெந்து காலங்களில் மட்டுமல்ல, இந்த லெந்து காலங்களுக்கு பிறகு ஒரு வித்தியாசமான விசுவாசிகளாய், வித்தியாசமாக ஆராதனைக்கு கூடும் மக்களாய் எங்களை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.